பல்கலைக்கழகம் அவரவர்கள் பெயரில் இருக்கின்ற நேரத்தில் ஏன் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பண்பு கொண்ட கல்விக்கு அரிய சேவையாற்றிய கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் எங்கள் மருத்துவரையா அவரிடத்திலும் சொன்னேன். நாங்களும் மனமும் வந்து ஒரு பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் அன்போடு கேட்டு செய்வீர்கள் என்று வலியுறுத்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் கேட்டு வலியுறுத்தி அரசு கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் தேவை என்று பாமக தரப்பில் தற்போது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கருணாநிதி பன்முகத்தன்மை கொண்டவர் என்றும் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அந்த கனத்த இதயத்தோடு தான் அவையில் இதை விவாதிக்கணும் அப்படின்ட்டு எல்லோருக்கிட்டையும் கையொப்பம் பெற்று ஒப்புதல் பெற்று இதை விவாத பொருளாக மாறி இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதெல்லாம் ஒரு பல்கலைக்கழகம் இல்லை, முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் 5 பல்கலைக்கழகம் கொண்டுவதற்கு தகுதியான இந்த தேசத்தின் தலைவர் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு அவை முன்னவர். பேரவைத் தலைவர் அவர்களே, மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் கொண்டு இந்த அவையிலே நான் அமர்ந்திருக்கிறேன். என்னைப் போலவே என்னுடைய கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அனைவரும் மகிழ்ச்சியினுடைய சூழலில் இருக்கிறார்கள். காரணம், எங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி அரசியலை இன்றளவும் நினைக்க வைக்கிற அளவுக்கு செய்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பெயரால் அவர் அரசியல் நடத்திய ஆரம்பகால அரசியல் நடத்திய கும்பகோணத்தினுடைய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அவர் பெயர் சூட்டுகிறார் என்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதைவிட இந்த அவையில் பிரதான எதிர்க்கட்சியை தவிர அத்தனை பேர்களும் கட்சிக்காரர்கள் வரவேற்று பேசியதற்காக நான் அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயத்தை நான் இங்கே தெரிவிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். நான் ஒரு முறை சென்னை பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பராக இருந்தேன். என்னோடு சிவந்தி ஆதித்தன், டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் ராஜன், நாராயணசாமி ப்ரொஃபஸர், லலிதா காமேஸ்வரன் இவரெல்லாம் இருந்தார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய விதி எப்படி என்றால், யாருக்காவது ஒரு பட்டம் கொடுக்க வேண்டுமென்றால் அதை பற்றி ஒரு தீர்மானம் வரும். அந்த தீர்மானத்தை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பட்டத்தை வாங்குகிறவர் வாங்குவார். யாராவது ஒருவர் எழுந்து டிசன் நோட்டு கொடுத்தால் அந்த பட்டத்தை வாங்குகிறவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். அதுதான் நீதி என்ற வரையர். அப்பொழுது சாந்தப்பா அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் திட்டம் போட்டிருக்கிறார். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் மதிப்புக்குரிய அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு டாக்டர் பட்டம் தர வேண்டும் என்று சாந்தப்பா முடிவெடுத்திருக்கிறார். முடிவெடுத்தவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், முதலிலேயே சிண்டிகேட்டை கூட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் அவரே என்ன நினைத்து கொண்டார் என்றால், நாங்களெல்லாம் இருக்கிறோம் உள்ளே, அதனால் தீர்மானத்தை எதிர்த்து விட்டால் என்ன செய்வது என்று அவர் கொஞ்சம் தயங்கி, ஆனால் அதே நேரத்தில் அண்ணன் எம்ஜிஆருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்கிற தேதியை நிர்ணயித்து விட்டார். விழாவுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டார். ஆனால் சிண்டிகேட்டினுடைய தீர்மானம் மட்டும் இல்லை. ஆகிய என்ன செய்திருக்கார் என்றால், 10 மணிக்கு அவர் டாக்டர் பட்டம் கொடுக்கிறார் என்றால் 8 மணிக்கு அதே நூற்றாண்டு மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் சிண்டிகேட் மீட்டிங் நடத்தி ஏகமனதாக செல்லப்பட்டு அவரே ஒரு படிச்சுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணி செய்திருக்கார். இது எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. நான், டாக்டர் ராமமூர்த்தி, பி. ராஜன், ப்ரொஃபஸர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நம்முடைய நாகநாதன், ப்ரொஃபஸர் நாகநாதன் எல்லோரும் இதுக்கு என்ன செய்யலாம், இப்போ அவர் அதை ஆதரிப்பதா அந்த தீர்மானத்தை எதிர்ப்பதா என்பதில் பெரிய டிபேட். இரவு 12:30 மணிக்கு போய் கலைஞருடைய எழுப்பணும். அவர் டாக்டர் ராமமூர்த்தி எல்லாம் ரொம்ப வேண்டியவர். என்ன டாக்டர் என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். இது மாதிரி இன்னும்
நாளைக்கு அவர் கொடுக்க போகிறார். கொடுக்கறத பற்றி கூட இல்லை, திருட்டு அள்ளி கட்டுற மாதிரி அப்போவே தீர்மானம், அப்போவே டாக்டர் பட்டம் கொடுக்க பண்ணுறாரு. இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டார். தலைவர் சொன்னார், ஒன்று வச்சுங்க, எனக்கு எம்ஜிஆருக்கும் 1000 அரசியல் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவர் கலைத்துறையில் ஆற்றி கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டுவரப்பட்டது. மேலும் இதில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், எதிர்க்கட்சி தவிர அனைத்து கட்சிகளும் வரவேற்று பேசியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அமைச்சர் துரைமுருகன் வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார், விவரங்கள் என்ன? வணக்கம். கும்பகோணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயர் சூட்டப்படுவதாக அவை முன்னவர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் தமிழகத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி, பாமக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக, மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கட்சிக்கு தலைவர்கள் ஒவ்வொருவரும் பேசினார்கள். அந்த வகையில் தான் கொங்கு ஈஸ்வரன் பேசக்கூடிய பட்சத்தில் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது அதற்கு அனுமதி இல்லாத போது உச்சநீதிமன்றம் வரை சென்று அனுமதியை பெற்று தந்தவர் முதலமைச்சர் எனவும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைவதற்கு எந்த தயக்கமும் வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாமக சார்பிலும் இதே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று காங்கிரஸ் கட்சி, அதே போன்று விசிக உள்ளிட்ட கட்சிகளின் தரப்பிலும் இதே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் இது தொடர்பாக அவை முன்னவர் துரைமுருகன் தற்போது சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். அந்த வகையில் சட்டப்பேரவையில் மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் கொண்டு இந்த அவையில் அமர்ந்திருப்பதாகவும், என்னை போலவே திமுகவினர் அனைவரும் மகிழ்ச்சியின் துள்ளலில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கும்பகோணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு கலைஞர் பெயர் சூட்டப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆரம்ப கால அரசியல் நடத்திய கும்பகோணத்தில் பல்கலைக்கழகத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சூட்டப்பட இருப்பதாக சட்டப்பேரவையில் அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.